ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை மாத்திரம் அல்ல, அதனால் வரக்கூடிய பாதிப்புகளையும் அவர் சரிப்படுத்துகிறவர். அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாவத்தை மட்டும் அவர் பார்க்குறவர் அல்ல, பாவத்தை மாத்திரம் சரி பண்ணுகிறவர் அல்ல, பாவத்தினால் வரக்கூடிய பாதிப்புகளை அவர் சரிப்படுத்துகிற ஒரு அற்புதமான தேவனாய் அவர் இருக்கிறார். அதை அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவருடைய வாழ்க்கையில், அவருடைய இந்த உலக வாழ்க்கையில் அவர் அதை நிரூபித்து காண்பித்தார். செயல்கள் மூலமாக, அவர் செய்கின்ற அற்புதங்கள் மூலமாக. அநேக நேரங்களில் அவருடைய வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் யாரும் அப்படி பேசியிருக்கவே முடியாது. அந்த மாதிரி அற்புதமான வார்த்தைகளை, சிந்திக்கக்கூடிய வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கி அந்த வார்த்தையை தான் நிறைய பேர் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லா ஆண்டவர் சொன்ன அற்புதமான வார்த்தைகள். இப்போ ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அந்த சம்பவத்தின் ஊடாக நம்ம ஆண்டவர் எப்படி பாவத்தை மட்டும் இல்லை, அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை அவர் சரி பண்ணுகிறார். அப்போ நிறைய பேருக்கு என்னென்னா, பாதிப்பை மட்டும் ஆண்டவர் சரி பண்ணணுன்னு பார்க்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது, அதை ஆண்டவர் சரி பண்ணுவாரா? ஆனால் ஆண்டவர் மெயினாக இந்த பாதிப்பு ஏன் வந்ததுன்னு பார்க்குறாரு. இந்த பாதிப்பு ஏன் வந்ததுன்னு பார்த்து அந்த பாதிப்புக்கு காரணமான பாவத்தை தான் அவர் மெயினாக டீல் பண்ண விரும்புகிறார். ஒரு சம்பவத்தை நம்ம வேதத்திலேருந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 4 - 6 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 9ஆம் அத்தியாயத்துக்கு நம்முடைய வேதமத்தை திருப்பித்துக் கொள்வோம். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ ஏது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்றார். அல்லேலூயா. இதுதான் சாராம்சம். இப்போ நம்ம தியானிக்க போகிற சத்தியத்தினுடைய சாராம்சம் மீது பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு என்ன பண்ணுறாரு, ஒரு ஊருக்கு வருகிறார். 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு எங்கே வராரு? தம்முடைய பட்டணத்துக்கு வருகிறார். அங்கே என்ன நடக்குது? வாழ்க்கையில் அவன் ஏதோ சம்பவத்தினால அவன் பாதிக்கப்பட்டு பேரலைஸ்டாக இருக்கான். அவனால் எழுந்து நடக்கவே முடியலை. சம்திங் ஹேப்பன். ஒருவேளை இவன் நல்லா இருந்திருக்கலாம். திடீரென்று ஒரு சம்பவம் நடந்தது. அதனால் இவன் ஃபுல் பேரலைஸ்டாகி அவன் என்ன ஆகிட்டான், படுக்கையில் கிடக்கிறான். அவனை யாராலும் என்ன பண்ண முடியலை. அந்த காலத்தில் அதுக்கான சிகிச்சைக்கான வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் இயேசு வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்ட உடனே அவரிடத்தில் அந்த வியாதிக்காரனை என்ன பண்ணுகிறார்கள், கொண்டு வருகிறார்கள். அப்போது அந்த வசனத்தில் 2ஆம் வசனத்தில், அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆண்டவர் பாருங்க, அவனுக்கிட்ட கொண்டு வரவர்களையே மட்டும் பார்க்கல, கொண்டு வரவர்களுடைய விசுவாசத்தையும் பார்க்குறார். இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற நம்ம ஏன் வந்திருக்கிறோன்றதையும் ஆண்டவர் பார்க்குறாரு. உண்மையாகவே நம்ம உள்ளத்தில் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறோன்றதையும் ஆண்டவர் பார்க்குறார். அப்போது ஆண்டவர் நம்மளை மட்டும் இல்லை, நம்ம உள்ளே மறைந்திருக்கிற சில காரியங்கள், நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட உண்மையாக வந்திருக்கிறோமா, விசுவாசத்தோடு வந்திருக்கிறோமா, அது அவருக்கு தெரியும். ஸோ இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தவங்களை மட்டும் ஆண்டவர் பார்க்கல, இந்த திமிர்வாதக்காரனை மட்டும் பார்க்கல, இதை கொண்டு வந்தவர்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறார்? 3ஆம் வசனம். அப்பொழுது வேத பாரகரில் சிலர் இவன் தேவதூஷணத்தை சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இது ஒரு கூட்டம் விசுவாசத்தோடு, உள்ளம் முழுவதும் விசுவாசத்தோடு ஒரு வியாதிக்காரனை அவன் படுக்கையில் வாழ்க்கை முழுவதும் நடந்தது. வாழ்க்கை முழுவதும்னா ஏதோ ஒரு நடந்த சம்பவத்தினால அவன் பாதிக்கப்பட்டு வியாதியாக இருக்கிறான். ஏதோ நடந்திருக்கு, நல்லா இருந்திருப்பான். நீ கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லா இருக்கும்போது தேவனை தேடுவதில்லை, மறந்துடுறாங்க. திடீரென்று ஒரு சம்பவம் நடக்கும்போது, பாதிப்புகள் வரும்போது அப்போ கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனால் தேவன் ரொம்ப நல்லவர். அவர் ஏன் இந்த வியாதி வந்ததுன்னு பார்க்குறாரு, இந்த வியாதியும் பார்க்குறாரு.
அதுக்கு காரணத்தையும் பார்க்குறாரு. எல்லா வியாதிகளும் பாவத்தினால் வருவது கிடையாது, ஆனால் சில வியாதிகள் பாவத்தினால வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போது வியாதிகள் பல காரணங்கள்னால வருது. சாத்தானுடைய நோக்கமே அவருடைய பிள்ளைகளை எப்படியாவது அவன் என்ன பண்ணணும், பலவீனப்படுத்தணும், டேமேஜ் பண்ணணும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய நோக்கம் என்ன, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் கட்டாயம் ஆண்டவர் உதவி செய்வார். இப்போ இங்கே கவனிக்கிற ஒரு சம்பவம் என்னென்னா, 4ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம், இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து. பார்த்தீங்களா, இயேசு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னார். ஏன், அவருக்கு புரிஞ்சிருச்சு இவன் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறதுக்கே காரணம் பாவம். அப்போ எது எளிது, அவனை சுகமாக்கி அனுப்புறதா, அவன் பாவத்தை நீக்கிறதா? ஏன்னா அவருக்கு தெரியும் பாவம் நீக்கப்பட்டால் அவன் ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஆகிடுவான்னு தெரியும். வெறும் சுகத்தை கொடுத்துட்டா மறுபடியும் போய் பாவம் செய்து இன்னொரு பிரச்சனையில் அவன் என்ன பண்ணுவான், சிக்கிக்கொள்வான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். ஆண்டவர் கொடுக்குற அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்துறதில்லை. சில நேரங்களில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை சிரிச்சுக்கிறாருன்னா கரெக்ட் பண்ண வரார். அவர் அனுமதிக்கிறார், சில சூழ்நிலைகளை அனுமதித்து நம்ம சரி பண்ண அவர் பார்க்குறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆமாம் இந்த சூழ்நிலையில் தேவன் எனக்கு ஏதோ சொல்லி தருகிறார். அதான் காலையில் பார்த்தோம், நீங்கள் உங்களுடைய அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு ஏன் பார்த்தோன்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு ரட்சிக்கப்பட்டோன்றதுல ஒரு உறுதி இல்லை. உறுதி இருந்தால் எந்த சூழ்நிலையும் அவங்க சந்திக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க. அப்போ சூழ்நிலை ஏதோ ஒரு ஒஸ்டான கண்டிஷன் வருதுன்னா அவங்க மைண்டில் ஒன்று புரியும், நான் ஆண்டருடைய பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னா கண்டிப்பாக அது அவருக்கு தெரியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுமதிச்சிருக்கிறாரு. ஏன்னா நான் ஆண்டருடைய பிள்ளை. இதே நான் ஆண்டருடைய பிள்ளைங்கிற நிச்சயம் இல்லைன்னா நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். என்னமோ ஏதோ ஒன்று பயந்துருவேன். ஐயோ நமக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துருச்சு, நமக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, நம்ம இந்த பிரச்சனையில் பழைக்க மாட்டோமா? ஆண்டருடைய பிள்ளைங்க அப்படி இல்லை. இந்த சூழ்நிலையை என் தேவன் அனுமதிச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. சில நேரங்களில் அவருடைய பிள்ளைகளை அவர் வழிக்கு கொண்டு வருவதற்கு, அவர்களை தரமாக மாற்றுவதற்கு, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் வெளியேறப்பட்டவா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைங்களை கிட்டவே வச்சுக்க விரும்புவார். அதே நேரத்தில் சரிப்படுத்த முதல்ல சரிப்படுத்தணும். ஆண்டவருடைய நோக்கம் என்ன, நம்ம சரியாயிடணும். நம்ம தப்பான மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழவே கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போது ஆண்டவர் பாருங்கள், ஒரு மனுஷன் விசுவாசமாக வருத்தையும் பார்க்குறாரு, அங்கே இருக்கிறவங்க தப்பான எண்ணம் கொள்றதையும் பார்க்குறாரு. அப்போது இந்த 4ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம முதல்ல ஓப்பனிங்லேயே வாசிக்கிறோம். And Jesus knowing their thought and said, why are you thinking evil in your hearts? ஏன்பா உங்கள் இருதயத்தில் இந்த மாதிரிலாம் சிந்திக்கிறீங்க அப்படின்றது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போது இந்த வேத பகுதி நமக்கு ஒரு காரியத்தை, 2 காரியத்தை நமக்கு சொல்லுது. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் என்ன பார்க்குறாரு. இந்த மாலை வேலை சொல்லுகிறேன், இங்கே வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய இருதயங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பார்க்கிறார். அவருக்கு தெரியும் நீ விசுவாசமாக வந்திருக்கிறதும் தெரியும், யாராவது பொல்லாத சிந்தனையோடு இருக்கிறீங்க, வீணான எண்ணங்களோடு இருக்கீங்க, குழப்பமான எண்ணங்களோடு இருக்கீங்க, ஏதோ உங்கள் மைண்டில் ஓடிக்கொண்டு இருக்கிறது அவர் நன்கு அறிவார், எல்லாம் அவருக்கு தெரியும். 2வது என்னன்னு சொன்னால், அவர் தெய்வீக அதிகாரம் கொண்டவர். அவருக்குள்ளே என்ன இருக்குது, வல்லமை நிறைந்திருக்கிறது. அவர் உடனே நம்ம விசுவாசித்தா அதுக்கு செயல்படுவார். ஏன்னா விசுவாசத்துக்கு என்ன இருக்குது, நிச்சயமாக பலன் இருக்குது. விசுவாசத்தை நம்ம விட்டுறக்கூடாது, எந்த சூழ்நிலையும் இழந்துடக்கூடாது. போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும், குழப்பங்கள் வரும். நம்மளை பிசாசு என்ன பண்ணுவான், சில நேரங்களில் ஏதாவது கன்ஃபியூஷன் பண்ணுவான். இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன். சில பிரச்சனைகள் உடனே தீரும், சில பிரச்சனைகளுக்கு டைம் எடுக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, எவ்வளோ டைம் எடுக்கிறோமோ அவ்வளவும் நம்ம தரமாய் மாறுவோம். அப்போ நம்ம விசுவாசத்தை எந்த சூழ்நிலையும் இழக்கவும் கூடாது. அதே நேரத்தில் பொல்லாத சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தில் வராதபடிக்கு எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை நாம் பார்த்து கொள்ளணுமோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ளும். அப்போ ஆண்டவருக்கு என்ன இருக்குது, அவர் எல்லா நினைவுகளையும் அறிகிறார். 2வது அவருக்கு என்ன இருக்குது, அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போது
இந்த இந்த கூட்டத்தை பாருங்க, 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் உள்ள அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை வெளிப்புறமாக பார்க்குறாங்க. அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கி நிறைய பேருக்கு இயேசு யாருன்னு தெரியாது. சும்மா சாதாரணமாக மேலோட்டமாக அவரை பார்க்குறாங்க. இந்த உலகம் அவரை அப்படி தான் பார்க்குது, மேலோட்டமாக பார்க்குது. ஆனால் ஆண்டவர் எங்கே பார்க்குறாருன்னா மேலேயும் பார்க்குறாரு, உள்ளேயும் பார்க்குறாரு. அவருக்கு நம்ம மேலோட்டமாக நம்ம எப்படி இருக்கிறோன்னு தெரியும், நம்முடைய உள்ளமும் அவருக்கு என்ன பண்ணும் நல்லா தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்பதை அவர் நன்கு அறிவார். என் பிள்ளைங்க இன்றைக்கி வந்திருக்கிறாங்க, அதுவும் வாஞ்சியோடு வந்திருக்கிறாங்க, விருப்பத்தோடு வந்திருக்கிறாங்கன்றத அவர் அறிவார். அல்லேலூயா. இப்போ இந்த ஜனங்க ஓப்பனாக சொல்லலை. இந்த சதுசேயரும் பரிசேயரும் இயேசுவை பார்த்து, என்ன நீங்கள் இப்படி நினைக்கிறீங்களே, நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்க, பாவத்தை ஏன் மன்னிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அதிகாரங்குதுன்னு ஓப்பனாக சொல்ல. உள்ளுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க, சில பேர்லாம் கேட்க மாட்டாங்க, செயல்லையே சில கேள்விகளை கேட்பாங்க. உள்ளுக்குள்ளேயே அந்த கேள்வியை நம்மக்கிட்ட கேட்பாங்க, ஆனால் வாயை திறந்து பேச மாட்டாங்க. உள்ள அந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் இயேசுவை போல்டாக கேட்குறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. உள்ளுக்குள்ளே இப்படி நினைக்கிறாங்க, இவர் தேவதூஷணம் பேசுகிறார், இவர் யார், பாவங்களை மன்னிக்கிறதற்கு. அவங்க உள்ளுக்குள்ளே சைலண்ட்டாக பேசுகிற, உள்ளுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற அந்த கேள்வியை ஆண்டவர் வெளியரங்கமாக பதில் சொல்கிறார் பாருங்க. எப்படி ஓப்பனாக அடிக்கிறார் பாருங்க. சொல்கிறாரு, 4ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நல்லா புரிஞ்சுங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவங்க சைலண்ட்டாக உள்ள வைக்கிறத வெளியரங்கமாக கேட்குறாரு. நீங்கள் உங்கள் ஏன் தெரியுமா, மனுஷனுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத அவர் நன்கு அறிவார். யாரும் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 25ஆம் வசனத்தில் யாராவது வாசிங்கள். யோவான் 2ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனத்தில் மனுஷனுக்குள்ளே இருக்கிறதை, மனுஷனுக்குள் இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷனை பற்றி ஒருத்தரும் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. இன்றைக்கி இங்கே இருக்கிற நம்மளை பற்றி யாரும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க இப்படி இவங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர்கிட்ட போயிட்டு இவங்க அப்படி இவங்க இப்படின்னு யாரும் அவர்கிட்ட சொல்ல தேவையில்லை. ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளும் என்னென்ன இருக்கிறது என்பதை அவர் என்ன பண்ணியிருக்காராம், அறிந்திருக்கிறார். நீங்கள் வேதனையோடு வந்திருக்கிறீங்களா, ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறீங்களா, குழப்பத்தோடு வந்திருக்கிறீங்களா, நெருக்கமான சூழ்நிலை வந்திருக்கிறீங்களா, ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் மனசில் என்னென்னமோ நினைவுகள் எல்லாம் தோன்றலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அறிந்திருக்கிறார். அதான் மனுஷனுக்கு யார் யார் எப்படின்றத யாரும் அவருக்கு சொல்ல தேவையில்லை. மனுஷனுக்கு உள்ளதை அவர் அறிந்திருக்கிறபடியால் ஒருவருக்கும் அவர் என்னதில்லை இணங்குகிற, யாரும் அவர் வஞ்சிக்கவே முடியாது, யாரும் அவரை ஏமாற்ற முடியாது. அதே நேரத்தில் அவர் மேலே அன்பும் அவர் மேல் விசுவாசமும் அவர் மேலே பற்றும் வைத்திருக்கிறவர்கள் ஏமாற்றப்படவே மாட்டார்கள். இல்லையா? இந்த மாலை வேளையில் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்களா, அவர் மேலே மிகுந்த அன்போடு வந்திருக்கிறீங்களா, என்ன நடந்தாலும் அவர் தான் எனக்கு அப்படின்னு வந்திருக்கிறீங்களா, நீங்கள் ஏமாற்றப்படவே மாட்டீர்கள். உங்களுக்கு நான் ஆணித்தரமாக அவருடைய பிரசன்னத்திலிருந்து சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு நாளும் அவரால் என்ன பண்ணப்பட மாட்டீங்க, ஏமாற்றப்பட மாட்டீர்கள். ஒரு வேளை லேட் ஆகலாம், ஆனால் நிச்சயமாய் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எபிரெயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். அல்லேலூயா. காலையில் ஒரு காரியம் உங்களுக்கு சொன்னேன். விசுவாசிகளாகிய நாம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு வெறும் ரட்சிப்பில் இல்லை, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னென்ன ஸ்டேஜ் நீங்கள் வளருகிறீர்களோ அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற போல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அப்போ எப்படி வளரணும்னு பேதுரு எழுதுறாரு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் எப்படி வளரணும்னு எழுதுறாரு. நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இது காலையில் கொடுத்த செய்தி, உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட ஞானத்தையும், ஆகையால் இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவைகளால் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருடைய பிள்ளையில நமக்கு ஒரு கேம் ஆண்டவர் வச்சிருக்காரு. கேம் என்னன்னா, இந்த உலகத்தில் இச்சை உன்னை தாக்கும், கவலை உன்னை தாக்கும், பயம் உன்னை தாக்கும், குழப்பம் உன்னை தாக்கும். இதுக்கு தப்பும்படி உனக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? மிக அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா கூட வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்ப நம்ம தப்பிக்கணும். எதுக்கு? இச்சையினால் உண்டான கேடுகளுக்கு. பண ஆசையை கொண்டு வருவான், அருவருப்பான எண்ணங்களை கொண்டு வருவான், இச்சிக்கிற ஒரு எண்ணங்களை கொண்டு வருவான், தேவையற்ற ஆசைகளை கொண்டு வருவான். நான் கர்த்தருடைய பிள்ளை, இவைகளுக்கு தப்பும்படி. அல்லேலூயா. நான் இவைகளை எஸ்கேப் ஆகணும். அப்படி எஸ்கேப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்றேன். சில பேர்லாம் அப்படியே ரிமைனிங் சேம். ரட்சிக்கப்பட்டாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, போவாங்க, செய்தி கேட்பாங்க, அப்படியே இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நீங்களாம் அருமையான ஆட்கள், உங்களுக்கு நிறைய சத்தியங்களை போதிக்கிறோம். ஏன் போதிக்கிறோன்னா, ஒவ்வொரு நாளும் போதிக்கிறோம். ஏன் போதிக்கிறோம்? நீங்கள் எந்த விதத்திலும் வளர்ச்சி அடையாமல் போயிடக்கூடாது. இங்கே மேய்ச்சலை கண்டு அடைகிறீர்கள். மேயிற ஆடு என்ன பண்ணும்? வளரும். சில மேயிற ஆடுகளை நக்கர ஆடு கெடுக்கின்ற மாதிரி சில பேர் கெடுப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை கவனமாக கேட்கணும். நீங்கள் ஜபிக்கிறத வச்சு தான் கர்த்தர் என்ன பயன்படுத்துவார். நீங்கள் எந்த வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க, உங்கள் இருதயம் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தேவன் எனக்கு என்ன பண்ணுவார்? அபிஷேகத்தை கொடுத்து உங்களுக்கு போதிக்க வைப்பார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆகையால் இந்த இச்சையினால் உண்டான கேடுகளுக்கு தப்பி தேவ சுபாவத்துக்கு பங்கு ஆகணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். வளருவதற்கு என்ன உண்டு? பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, பலன் உண்டு. அப்போ நீ விசுவாசியாக இருந்தால் பலன் கிடையாது. ஜஸ்ட் அ பிலீவர் கம்மிங் டு சர்ச், நல்லா வொர்ஷிப் பண்ணுறீங்க, பாட்டு பாடுறீங்க, போயிடுறீங்க, அதுக்கு பலன் கிடையாது. அதுக்கு பலன் இருக்குது. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடுகளுக்கு தப்பிக்கணும். தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறணும். அவரை போல மாறணும். அல்டிமேட்டு கோல் என்ன? எதுக்கு பரிசு? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மறுரூபமாக்குகிறவர். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடியும். எடுத்த உடனே பர்ஃபெக்ட் ஆகிட முடியாது. அப்போது சில நேரங்களில் நல்லா பர்ஃபெக்டாக வருவோம், விசுவாசத்தில் வருவோம், பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புவோம், அன்பாக இருக்கணும்னு விரும்புவோம், சில விஷயங்கள்லாம் விட்டுறணும்னு நினைப்போம். ஆனால் காலப்போக்கில் தாக்கப்பட்டு அப்படியே டல் ஆகிடுவோம், அப்படியே விசுவாசத்தில் குன்றி போயிடுவோம், சோர்வு வந்துடும். அதனால தான் விசுவாசத்தோடு என்ன தேவை? தைரியத்தோட ஞானத்தையும். அப்போ விசுவாசத்தோட தைரியமாக இருங்க, ஞானமாக இருங்க, ஞானமாக நடந்துங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசு உங்களை சோதிப்பான். ஆமாம், நீ விசுவாசிக்கிற ஆண்டவர், உனக்கு என்ன நடக்குதுன்னுவான். அட, என்ன தான் நடக்கட்டுமே, என்ன ஒன்றா நடக்கட்டுமே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி அவர் எங்களை விட்டாலும் கூட நாங்கள் ஒருபோதும் அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை, அன்பை விட மாட்டோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நீங்கள் ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்கும்போது உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்துவாரா? வெட்கப்படவே மாட்டார். அப்போது அதைத்தான் பேதுரு எழுதுறாரு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்கள் என்ன சொல்கிறாரு? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும், நீங்கள் சாதாரணமானவர்ல, நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்தும்படி அழைத்திருக்கிறார். உங்கள் அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் ஹல்லேலூயா உறுதியாக்கும்படி தைரியமாக. நல்லா புரிஞ்சுங்க, இயேசுப்பா பிள்ளையா வாழ்வதற்கு உங்களுக்கு தைரியம் தேவை. எதிலும் சோர்ந்து போகாதீங்க, யாரை பார்த்தும் கெட்டு போகாதீங்க. சில விசுவாசிங்க நமக்கு முன்னால் சாட்சி இல்லாமல் வாழ்வாங்க. அவங்களே இப்படி இருக்கிறாங்களே, நான் ஏன் இருக்குன்னு நினைக்காத, நீ இருந்து பாரு, உனக்கு பிளெஸிங். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்ம இதை நினைவில் வைத்து கொள்ளணும். இது காலையில் உங்களுக்கு கொடுத்த செய்தி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? அவர் மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறதே எல்லாத்தையும் பார்க்குறாரு. 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க, அவங்க விசுவாசத்தை பார்க்குறாரு. இந்த திமிர்வாதக்காரனுக்கு இந்த நோய் எதனால் வந்ததுன்றதையும் பார்க்குறாரு. அங்கே இருக்கிறவங்க குறை சொல்லி அப்படி ஆண்டவரை கேள்வி கேட்குறாங்க, மனசுக்குள்ளே வாய் திறந்து சொல்லலை, அதையும் பார்க்குறாரு. ஏன்னா அவனவனுடைய எண்ணங்களுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறவர்.
ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீ என்ன நினச்சி வரியோ அதுக்கான பலன் உனக்கு இன்னைக்கு கிட்டும், உனக்கு கிடைக்கும். நல்ல மனசை வச்சுங்க. ஏசப்பாக்கு சாட்சியம் வாழணும் என்பதில் மிக மிக கவனம் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவன் நம்முடைய செயல்களை மாத்திரம் இல்லை, நம்முடைய எண்ணங்களையும் அவர் என்ன பண்ணுறாரு? பார்க்கிறார். நம்முடைய நோக்கங்களை அவர் அறிகிறார். நம்முடைய உள்ளான அந்த உள்ளுக்குள்ள நம்ம வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு? பார்க்கிறார். நம்ம நம்ம செயலுக்கு உள்ள என்னென்ன, சில பேர் நல்லா செயல்படுவாங்க, உள்ள தப்பாக இருப்பாங்க, அதையும் பார்க்குறாரு. சில பேர் எப்படி இருப்பாங்க? நல்லா நம்ம முன்னாடி நடிப்பாங்க, பட் உள்ள கெட்டவங்களாக இருப்பாங்க, அதையும் கடவுள் பார்க்குறார். ஸோ ஆண்டவருக்கு நம்முடைய இருதயம் தெரியும். நம்முடைய இருதயத்தை பார்த்து தான் அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவர் எல்லாம் அறிந்தவர், சர்வ வல்லவர். இப்போது 4ஆம் வசனத்தில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். 4ஆம் வசனத்தை படிங்க. 9:4. இயேசு அவர்களுடைய நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? நினைவுகளை அறிந்து. அப்போ என்ன அர்த்தம்னா, எதுவுமே மறைக்க முடியாதுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் நீ எதையுமே மறைக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு நீ மறைச்சி வாழலாம், கொஞ்ச நாளைக்கு நீ மூடி மறைக்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பப்ளிக்காக கொண்டு வந்துடுவார் எல்லாமே. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப மூடி மூடி வைப்பாங்க, திடீர்னு அது வெளியே வந்துடும். வந்த உடனே அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய தற்கொலைகள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? சில பாவங்கள் ரகசியமாக இருக்குது, தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரும். தெரிய வரும்போது அவமானப்பட்டு நிற்கணும். அதை தாங்க முடியாமல் போயிட்டு தப்பான வேலைக்கு போகணும், இல்லை தற்கொலைக்கு போகணும், ஏதோ ஒரு காரியத்துக்கு போகணும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர் இயேசுப்பா சொல்கிறாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 17. வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வெளியரங்கம் ஆகாத ரகசியமே இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம நல்லா புரிஞ்சுங்க. மேலே ஒரு வாழ்க்கை, உள்ளுக்குள்ளே ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஓப்பனாக எல்லாரிடத்திலும் எப்படி நடந்து கொள்ளணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள், சாட்சியாய் வாழுங்கள். ஏன்னா நீங்கள் யார் என்பது ஒரு நாள் கண்டிப்பாக தெரியும். இவங்க உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்பதை தேவன் வெளியரங்கமாக்குவார். நம்ம தப்பாக இருந்தால் அதுவும் வெளியரங்கமாகும். ஏன்னா வெளிக்கு வராத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. எல்லாம் யோபு ரொம்ப அழகாக சொல்கிறார். யோபு 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், for his eyes are upon the ways of man and he sees all his steps. அவருடைய கண்கள் மனிதனுடைய வழிகள் என்ன பண்ணுதான்? பார்க்குது. படிங்க யாராவது. யோபு 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோபு 34ஆம் அதிகாரம். அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வழியை பார்க்குறாரு, நம்முடைய செயல்களை பார்க்கிறார். இன்னைக்கு சத்தியத்தை புரிஞ்சுங்க. நம்ம இயேசுப்பா பிள்ளைங்க நல்லா நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். அவர் என் வழியை பார்க்குறாரு, என்னுடைய வழிகளை அவர் என்ன பண்ணுறாரு? கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளின் மேல் நோக்கமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம என்ன நோக்கத்தோடு செயல்படுகிறோம், என்ன நோக்கத்தோடு பேசுகிறோம், என்ன நோக்கத்தோடு நடக்கிறோம், இதையெல்லாம் அவர் பார்க்குறாரு. அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளில் நோக்கமாக இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். நம்ம வந்து இருதயத்தில் என்ன நினைக்கிறோன்றதை பார்க்குறாரு, செயல்களையும் பார்க்குறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க. அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நடைகளை எல்லாம் பார்க்கிறார். அப்போ நம்ம மனுஷன் கண்ணு முன்னாலே எல்லாத்தையும் மறைச்சிடலாம்.
நிறைய பேர் அப்படி தான் மறைச்சி மறைச்சி செய்வாங்க மனுஷன் கண்ணு முன்னால். ஆனால் தேவனுடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. மனுஷனுடைய கண்களுக்கு எல்லாம் நம்ம மறைவாக செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்களுக்கு மறைவாக நான் எதையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. மக்களுக்கு முன்னால நான் நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ணலாம், ஆனால் தேவனுக்கு முன்னால நான் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை பார்க்கிறான். அப்போ நம்ம சுத்த இருதயம் உள்ளவர்களாய் வாழ்வது எவ்வளோ அவசியம் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மைண்ட் இருக்கணும். சில நேரத்தில் தப்பு நடந்துடும், அப்போ உடனே ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும், ஆண்டவர்கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணணும். ஆண்டவரே, அதுக்கு தான் ஆண்டவர் நமக்குள்ள நல் மனசாட்சியை கொடுத்துருக்கிறார். நல் மனசாட்சி என்ன பண்ணுது, தப்புன்னே சொல்லும், அது மறைக்காது, யாரும் சொல்ல தேவையில்லை. அதனால தான் பைபிள் சொல்லுது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு முன்னால் நான் ஆக்ட் பண்ணலாம், ஆனால் தேவனுக்கு முன்னால் நான் ஆக்ட் பண்ணவே முடியாது. தேவனுக்கு நான் முன்னால் அப்போ தப்பு நடந்துருச்சுன்னா, ஏதோ ஒரு யாரையோ பற்றி தப்பாக சொல்லிட்டீங்க, உடனே ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாங்க. ஆண்டவரே, நான் ஏன் உங்களை பற்றி தப்பாக சிந்திக்கிறேன், தப்பாக பேசுகிறேன், நான் உங்கள் பிள்ளை, நான் அப்படி தப்பாக சிந்திக்கக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது. நான் அதுக்கு நம்மளை உணர்த்துறதுக்கு தான் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால். என்ன அற்புதமான தேவன் பாருங்க. ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுத்த இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். இது என்ன பண்ணும், நீங்கள் தப்பாக நடக்கிறதையோ, தப்பாக செயல்படுவதையோ, தப்பாக சிந்திப்பதையோ ஒரு நாளும் ஒத்துக்காது. நீ தேவனுடைய நீ என் பிள்ளையா, நீ அப்பா பிள்ளையாச்சே, நீ அப்படி சிந்திக்கிற, நீ அப்பா பிள்ளையாச்சே, நீங்கள் எதையுமே நல்லதாக நினச்சிங்க, நல்லதே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்துவார். யாராவது உங்களை பற்றி தப்பாக பேசினாலோ, யாராவது உங்களை பற்றி தப்பாக சொன்னாலோ கவலையப்படாதீங்க. நீங்கள் நல்லதே நினைங்க, நீங்கள் நல்லதே செய்யுங்கள். ஏன்னா தேவன் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ மனுஷன் முன்னால் நான் ஆக்ட் பண்ணலாம், ஆனால் தேவன் முன்னால் நான் ஆக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா மனுஷன் என் வெளிப்புறமான அவுட்வேர்ட் அப்பியரன்ஸை பார்க்குறான், ஆனால் தேவனோ இருதயங்களை பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷன் வெளிப்புறமாக நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்ப்பான். சில செயல்களை பார்த்துட்டு பரவாயில்லையே, நல்லா செய்கிறாங்களே, இவங்க நல்லா செயல்படுறாங்களேன்னு. ஆனால் தேவன் இவன் ஏன் செய்கிறான்றத பார்ப்பார். சில பேர் நல்ல காரியங்களை தீய நோக்கத்துக்காக செய்வார்கள். காணிக்கை கொடுக்கறத கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, காணிக்கை கொடுப்பாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, எல்லாம் காணிக்கை போட்டாங்க. ஒரு ஸ்திரீ, ஒரு விதவை மறைஞ்சிருந்து காணிக்கை போட்டால், காணிக்கை போடுறது நல்லது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை அந்த பெண் போட்டால அது கரெக்டான காணிக்கை, அவள் எல்லாத்தையும் போட்டான்றதை விட நல்ல மனசோட போட்டா. நீ கூட நீங்கள் கர்த்தருக்காக எதுனா செய்கிறீங்களா, என்ன மனசோடு செய்கிறீங்க? இந்த ஆலயத்தை பெருக்கிறீங்க, நிறைய பேர் சூப்பராக பெருக்கிறீங்க, நானும் பார்க்குறேன். நீங்கள் செய்கிறத நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. இங்கே கேமரா இருக்குது, என்னென்ன செய்கிறீங்கன்றத நான் அங்கேருந்து பார்க்குறேன். சில பேர் ரொம்ப அர்ப்பணிப்போடு செய்கிறீங்க, உற்சாகமாக செய்கிறீங்க, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நீங்கள் உற்சாகமாக செய்கிறதுனால நான் உற்சாகமாக உங்களுக்கு செய்தி கொடுக்க முடிகிறது. தேவன் என்னை பயன்படுத்துகிறார். எல்லாரும் இந்த மாதிரி உற்சாகமாக செய்த எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் செய்கிற செயல் நல்ல நோக்கத்துக்காக செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் மகிமைப்படும். அப்போ ஒருத்தர் 2 பேர் காணிக்கை போட்டதை பற்றி ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறாரு, அவங்க நல்ல மனசோட போட்டாங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்னா பெருமைக்காக போட்டாங்கன்றார். அப்படி சில பேர்லாம் அப்படி கொடுப்பாங்க பாருங்க. நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா என் பேரை சொல்லுங்கன்னே சொல்லுவாங்க, என்னை பற்றி ஒன்றுமே சொல்லலேன்னுவாங்க, என்னை பாராட்டலேன்னுவாங்க. மனிதனால் நீங்கள் பாராட்டப்பட்டால் தேவனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ நல்ல செயல்களை கூட சில பேர் தீய நோக்கத்தோடு செய்கிறத கூட ஆண்டவர் பார்க்குறார். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மனிதர்கள் வெளிப்புறமாக நம்ம செய்கிற செயல்களை பார்ப்பாங்க, ஆனால் தேவன் அந்த செயலோடு கூட நம்ம என்ன நோக்கத்தோடு நம்ம செய்கிறோன்றதை ஆண்டவர் என்ன பண்ணுவார், பார்க்கிறார். அல்லேலூயா. மக்கள் நம்முடைய செயல்களை பார்க்குறாங்க, ஆண்டவர் என்ன மோட்டிவோடு செய்கிறோன்றதை பார்க்குறாங்க. இப்போ நான் கூட இங்கே பிரசங்கம் பண்ணுறேன், என்ன மோட்டிவோடு பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணுறது நல்லதா? நல்லது.
நான் பிரசங்கம் பண்ணால் நான் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் கேட்டால் நீங்கள் ஆசீர்வதிப்ப. நான் இங்கே வந்து நின்றுங்கன்னு ஏன் புகழ பாடிக்கின்னு இருக்கக்கூடாது. ஐயோ நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு என்ன திறமைக்கு தெரியுமா, நான் எவ்வளோ ஆள் தெரியும், பேசவே கூடாது. அப்படியே எங்கேயாவது என்னைக்காவது பேசிட்டுனா மனசில் குத்தம். என்ன அந்த சான்ஸை போய் இப்படி பயன்படுத்திட்டேன், உன்னை பற்றி பேசிட்டேன், உலக வீண் காரியங்களை பற்றி பேசிட்டேன். அப்போது நல்ல காரியங்களை கூட தவறான நோக்கத்துக்கு செய்தால் கர்த்தர் அதை பார்க்கிறார். அப்போ நம்ம செயல்கள் நல்லா இருக்கணும், நோக்கமும் நன்றாக இருக்கணும். ஆமென். வரமாட்டேன். ஏன் தெரியுமா? தேவன் நம்முடைய இருதயங்களை சோதி தருகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:7. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் எப்பவுமே நீ என்ன நினைக்கிறன்றத பார்த்துக்கினே இருக்க மாட்டார். அவருக்கு அது இல்லை வேலை. நம்ம என்ன இன்றைக்கி என்ன நினைக்கிறோம் அதெல்லாம் பார்க்கறது அவருடைய வேலை இல்லை. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, அவர் வந்து நம்ம என்ன செய்கிறோன்றதுக்கு, நம்ம என்ன செய்கிறோம் அது என்ன நோக்கத்தோடு செய்கிறோன்றதை பார்க்குறார். 1000 எண்ணங்கள் வரும், 1000 எண்ணங்கள் போகும். பட் வாட் வி டூ, நம்ம செய்கிற செயல்கள் என்ன? ஸோ காட் இஸ் merely interested in not what we are doing, is concerned with why we are doing it. நான் ஏன் அதை செய்கிறேன் அதைத்தான் ரொம்ப கன்சர்னாக பார்க்குறார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருப்பீங்கன்னா உங்கள் ஃபேமிலியை ஆண்டவருக்கு பயந்து நடத்துங்க. ஏன்னா தேவன் பார்க்கிறார். ஃபேமிலியை வந்து தவறாக நடத்தக்கூடாது. ஒரு மனைவியை நடத்துவதும், ஒரு கணவனை நடத்துவதும், ஒரு பிள்ளைகளை நடத்துவதும், நடத்துறதுல ரொம்ப ஆண்டவர் அக்கறை உள்ளவர். என் பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு செய்யுங்கள்னு வேதம் நமக்கு அதுக்கு தான் சொல்லுது. அப்போ எதை செய்தாலும் நல்ல மனசோடு செய்யுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எதை செய்தாலும் நல்ல மனசோடு செய்யுங்க. சோத்திரம் பண்ணும்போது ஆத்திரத்தோடு பண்ணாதீங்க. உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக விரியும், கோபம் இருக்கும், தோத்திரம் பண்ணுவாங்க. சில பேர் சிரிச்சுக்கினே தோத்திரம் பண்ணுவாங்க, உள்ளே விஷ வச்சுருப்பாங்க. தேவன் அதை பார்க்குறாரு. மனுஷன் பார்க்குற மாதிரி அவர் பார்க்க மாட்டார். டெய்லி உன்னை கேமரா வச்சுக்கின்னு என்ன நினைக்கிறேன்னு பார்க்க மாட்டார். ஆனால் ஒரு காரியம் செய்தேன்னா அந்த செயலுக்கு பின்னால் என்ன மோட்டிவ் இருக்குதுன்னு பார்ப்பார். அதுக்கு பலன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் நல்ல செயல்களை தவறான ஒரு நோக்கத்தோடு அவன் செய்யும்போது அப்போ என்ன ஆகுனா அதனுடைய செயல்களுக்கு பலன் இல்லாமல் போகிறது. அந்த செயலை கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் நம்மளை முதல்ல சீர்படுத்திக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறார் பேதுரு காலையில் செய்திக்கு அப்படி லிங்க் பண்ணி நான் சொல்கிறேன். ஆகையால் உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். என்னை ஏன் அழைச்சிருக்கிறாரு, நான் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அதை உறுதியாக்கும்படி நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் என்னை என்ன நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். செய்கிற செயல்களில் ரொம்ப டெடிகேஷன் தேவை, ரொம்ப அர்ப்பணிப்பு தேவை. ஏன்னா தேவன் அதை பார்க்கிறார் என்கிற உணர்வு எனக்கு மிக மிக அவசியம். அல்லேலூயா. அப்போ அது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை எனக்கு கொண்டு வரும். அது என்ன கொண்டு வரும்? ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வந்து தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதற்கான வழிகளை அது திறக்கும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் இருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறதும் இருதா. நீங்கள் அதிகாலை இருட்டோடு எழுந்து நேரப்பட வேளையில் தரித்திருந்து வருத்தத்தின் அப்பத்தையும் புசிக்கிறதும் இருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் நிம்மதியாக வாழ வைக்கிறவர், சந்தோஷமாக உங்களை வாழ வைக்கிறவர். சூழ்நிலைலாம் மோசமாக இருந்தாலும் உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஏன்னா நான் என் அழைப்பு, என் தெரிந்து கொள்ளுதல். தேவன் என்னை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு, எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்?
நான் கர்த்தருடைய பிள்ளை, சாட்சியாக வாழ்வது ரொம்ப அவசியம். எந்த விதத்திலும் யாருக்கும் பாதகம் பண்ணக்கூடாது, எந்த விதத்திலும் யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது, எல்லா விதத்திலும் நான் சாட்சியாக இருக்கணும், நோக்கம் இப்படி இருக்கணும். சில நேரத்தில் தப்பு நடந்துடும், நம்மளை அறியாமல் நம்ம ஏதாவது செய்திருவோம், நம்மளை அறியாமல் ஏதாவது பேசிடுவோம். அப்போது நமக்குள்ளே இருக்கிற மனசாட்சி நம்மளை உணர்த்தும், பரிசுத்தாவியானவர் நம்மை உணர்த்துவார். அப்போ நம்ம மனம் திரும்பி சரிப்படுத்திக்கணும், ஒப்புரவாகணும் ஆண்டவரிடத்தில். அப்போது அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிச்சயம் பலன் கொடுப்பார். நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ இந்த சம்பவத்தின் மூலம் என்ன பண்ணுறோம்? ஒரு 3 விஷயத்தை பார்த்துக்கிறோம். முதல்ல அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வருகிறவர்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம். 2வது, இந்த திமிர்வாதக்காரனுக்கு இது எதனால் நடந்தது என்கிற யாரை சொல்ல அவர்கிட்ட ஆண்டவர் அதையும் தெரிஞ்சிருக்கிறார். 3வது, ஆண்டவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அவங்க நினைக்கிறவங்களுடைய தவறான நினைவுகள், இதை எல்லாம் அறிந்திருக்கிறாரு. எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்கள். சகலத்தை அவர் என்ன பண்ணுறாரு? அறிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போது சங்கீதக்காரனாகி தாவீது ரொம்ப அழகாக எழுதுகிறாரு. 139ஆம் அதிகாரம், சங்கீதம் 139:2, 139:2 வசனம், சங்கீதம் 139:2 படிங்க. என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுதுதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய நினைவுகளை நல்லா புரிஞ்சுங்க. நம்ம மனுஷன் நம்ம செயலை தான் பார்க்குறான். இன்றைக்கி சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் பொருத்தப்பட்டிருக்குது. என்ன பண்ணோம்? நீங்கள் செய்கிற செயல்கள், உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அது கவர் பண்ணும். ஏன்? உங்கள் வார்த்தைகளை கூட சில கேமராக்கள் கவர் பண்ணுது. இப்போ ஏஐ கேமரா வந்துருச்சுல, நீங்கள் என்ன பேசினாலும் என்ன அற்புதமான கண்டுபிடிப்புகள் பாருங்கள். உங்களுடைய வார்த்தையை கேப்சர் பண்ணுது. ஒரு காலத்தில் ஒரு கேமரா இருந்தது, உருவத்தை மட்டும் உங்கள் செயல் மட்டும் தான் காமிங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ அப்படி இல்லை, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதை கூட அதை ரெக்கார்ட் பண்ணுது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க. உங்களுடைய செயல்களையோ உங்களுடைய வார்த்தையை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய நினைவுகளை, இதை புரிஞ்சுக்கிறாரு. யாரு? தாவீது புரிஞ்சுக்கிற சொல்கிறாரு, என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து நீர் அறிகிறீர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இங்கே பாருங்கள், அவருக்கு கேமராலாம் தேவையில்லைங்க, அவருக்கு தெரியும். அவர் கேமராலாம் எதுவும் தேவையில்லை. அவர் நம்முடைய தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை என்ன பண்ணாராம்? அறிந்திருக்கிறார். அப்போது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த மாலை வேளை சொல்லுகிறேன், நம்முடைய இருதயத்தில் சில நேரங்களில் பொல்லாத சிந்தனைகள் வரும். ஏன்னா இயேசு சொல்லுகிறார், எப்படி எனில் எது தான் மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு சொல்லும்போது, கை கழுவாமல் சாப்பிட்றது மனுஷனை தீட்டுப்படுத்தாதுப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து வருகிறதே மனிதனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் அப்படின்ட்டு அந்த சிந்தனையை சார்ந்த ஆக்ஷன்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, எண்ணம் தான் செயல்களாய் வருகிறது. பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரம், வேசித்தனம் எல்லாம் உள்ளே வரக்கூடிய பொல்லாத சிந்தனையினுடைய விளைவுகள். அன்று ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஒரு பெரிய லிஸ்ட்டை என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறார். அப்போது நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். என் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மனுஷனுடைய இருதயம் பொல்லாததும் மகா திருக்குள்ளதுமா இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார்? எரேமியா 17:9, the heart is more deceitful than all else and it is despairingly sick, who can understand it? இதை புரிந்து கொள்ளுகிற மனிதனுடைய இருதயம் மனது எப்படி இருக்குதா? எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார்? ஆண்டவர் நம்மளை பார்த்து, நல்லா புரிஞ்சுங்க, உங்களை பார்த்து இப்படி கேட்குறான்னு வச்சுங்க, நீ ஏன் இப்படி உன் இருதயத்தில் பொல்லாத சிந்தனையை வைத்திருக்கிறேன்னு கேட்டார், நான் எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா பரிசெயர் சதுசெயர்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க? வெளியே ஜாலியாக பேசுகிறாங்க, நல்லா பழகிறாங்க. ஆனால் உள்ளே நினைக்கிறாங்க, இவர் யார் அவர்? சில பேர் இவர் யாருன்னு கூட சொன்னால் பரவாயில்ல, வேறு மாதிரி சொல்லுவாங்க, இவன் யார் இவன்? ஆனால் பேசும்போது ரொம்ப மரியாதையான ஆக்ஷன்லாம் இருக்கும், ரொம்ப செயல்கள்லாம் பக்குவமாக இருக்கும், உள்ள கேடுபாடு உள்ளதாக இருக்கும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, நம்முடைய இருதயத்தை புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் இருதயமானது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கும், பொல்லாத சிந்தனைகள் அதுக்குள்ளேருந்து வரும். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளை, இந்த பொல்லாத சிந்தனைகளுக்கு நம்ம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம புரிஞ்சுக்கணும், ஏசப்பா என் இருதயத்தை என்ன பண்ணுறாரு? பார்க்கிறார்.
என்னுடைய இருதயத்தில் வரக்கூடிய நினைவுகள் என்ன பண்ணும்? என் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை கெடுக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்பிரிச்சுவலாக வளர்வதே கிடையாது. ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, ஜபிக்கவே மாட்டாங்க, வேதத்தை வாசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா தேர் இஸ் சிக். அவங்களுடைய இருதயம் கெட்டு போயிருக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லாம் தானாக நடக்குன்னு நினைக்கிறாங்க. தானா என்ன நடக்க சொல்லட்டுமா? தானா நோய்கள் தான் வரும். ஐ மீன் ஸ்பிரிச்சுவல் பேட் திங்ஸ் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி, பட் குட் திங்ஸ் யூ ஹேவ் டு சீக். கெட்டது தானாக வரும், நல்லது தானாக வராது, நீங்கள் தேடணும். நோய் தானாக வரும், ஆனால் சுகம் சொல்லுங்க, சொல்லும் அபியூல சொல்லு, தானாக வராது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அப்போ கெட்டது தானாக வந்துடுங்க, பட் நம்ம என்ன பண்ணணும்? அதை சரிப்படுத்துவதற்கான முயற்சியில் இருக்கணும். இருதயத்தில் கெட்டது வரத்தான் செய்யும். இப்போது வீட்டை சுத்தமாக பெருக்கி வைக்கிறோம், அடுத்த வாரமும் பெருக்கணும். ஆலயத்துக்கு சொல்கிறேன், ஆனால் வீட்டை டெய்லி பெருக்கணும். காலையில் இருந்து குளிக்கும் போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம், மறுநாள் என்ன பண்ணுது? மறுபடியும் டஸ்ட்டு அழுக்காயிடுறோம், அது தானாக வந்துடுது. அதுக்காக அப்படியே விட்டுருமா? நான் டெய்லியும் குளிச்சுக்கினேச்சு, எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு முறை குளிச்சிக்கலாம், தீபாவளிக்கு நான் அப்படி கிடையாது. கிறிஸ்மஸை குளிச்சிக்கலான்னு இல்லை, டெய்லி குளிக்கிறோம், டெய்லி பல்ல வளர்க்குறோம், நம்ம சுத்தமாக தான் வைக்கிறோம், பட் அழுக்காயிடுது. பட் ஆனால் we have to be very careful, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் சொல்கிறாரு, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் செய்யணும். என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? ஆகையால் நீங்கள் உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியம் விசுவாசமாக இருங்க, அதனால் தைரியமாக இருங்க. உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்துக்கு பலன் அளிப்பார். நீங்கள் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த உண்மைக்கு பலன் உண்டு. அந்த ஆண்டவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அன்புக்கு பலன் உண்டு. கண்டிப்பாக மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் கவலைகள் தீரும். கனவு கண்டுக்கினே இருங்க, ஒரு நாள் கனவு நிஜமாக மாறும். எப்படி நடக்கும்? ஏன்னா நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். இயேசுவுக்கு பிரியமாக வாழ நினைக்கிறதுனால என்ன அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். வர மாட்டேன். ஆமென். இருதயத்தை புரிஞ்சுக்கணும். என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? பிரச்சனை எங்க? என்னுடைய இருதயத்துக்குள்ள. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானமாக பேசுவாங்க. பேச மட்டும்தான் ஞானமாக இருக்கும், செயல்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும், இருதயம் மோசமாக இருக்கும். இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால், தாவீது எழுதுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடார். அப்போ தாவீது மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பியும் அப்படின்னு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இருதயத்தை என்ன பண்ணணும்? சுத்திகரித்து கொள்ளணும். கழுவும் உம்முடைய திரு ரத்தத்தாலே கரை நீங்க என்னுடைய இருதயத்தை. இந்த மாலை வேளை சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் சுத்திகரித்து கொண்டீங்கன்னா ஆண்டவர் உன்னை அப்படியே விட்டுற மாட்டார். நீ ஆண்டவருக்கு முன்னால் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி சுத்திகரித்து கொண்டு அவர் மேலே அன்பு வைத்து விசுவாசம் வைக்கிற அந்த வாழ்க்கை என்னன்னா ஸ்பிரிச்சுவலாக நீ வளர்ற. சில பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். விசுவாசம் கெட்டு போச்சு, பரிசுத்தம் இல்லை, எண்ணங்கள் கெட்டு போயிருக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வதில் கவனம் இல்லை. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமர்கள் மேல் தலையின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று இறங்கும். உத்தமமாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம். அப்போ நான் உத்தமமாக நடக்கணும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் ஒரே ஒரு நிபந்தனை சொல்றாரு, ஆபிரகாமே உனக்கு வயசாயிடுச்சுன்னு தெரியும், ஆனால் வயசானாலும் புத்தி கெட்டு போயிடும், எனக்கு முன்னால் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இன்னைக்கு நம்ம நினச்சிக்கோ, எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே நான் ரொம்ப நல்லவனாக நடப்பேன். கிடையாது. உன் மைண்டு மோசமாக இருக்குது, உன் எண்ணங்கள் சரியில்லை. அப்போது ஆண்டவருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகள் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு சொல்கிறேன், நம்ம எல்லாரும் மாறிடுவோம். எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நான் மாறணும், ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும், எண்ணங்கள் மாறணும், நினைவுகள் மாறணும், ஆண்டவருக்கு பிரியமாக மாறணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். அதை கண்டுபிடிச்சிட்டா சீக்கிரமாக சரியாயிடலாம். ஜெபம் உறுதியாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் சபையை சுத்திகரிங்க. எங்கள் சபை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு சபையாக இருக்கணும். நம்முடைய சபை எப்படி இருக்கணும்? சுத்தாங்கம் அடையணும். பாட்டு மட்டும் பாடுறோம் இல்லையா? சிங்கார கன்னிமாரே உங்கள் அலங்கார கும்மி அடித்து படித்து சுத்தாங்க திருச்சபையே. சபை எப்படி அடையணும்? சுத்தமாகணும், பரிசுத்தமாகணும்.
ஆண்டவருடைய பிள்ளைய வாழ்வது தான் கவனம், ஆண்டவருக்கு பிரியமாக நடப்பது கவனம். அப்படி நீங்கள் எல்லாரும் நம்ம மாறும்பொழுது, தப்பு வந்தாலும் அதை ஆண்டவருக்கு முன்னால் அறிக்கை செய்து சுத்திகரித்து கொண்டு வாழும்போது, என்னுடைய அழைப்பையும் என்னுடைய தெரிந்து கொள்ளுதலையும் நான் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்கிறபடினால் என்னை ஆசீர்வதிப்பதிலே அவர் கவனம் கொள்ளுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம். இதை நான் சரியாக கவனம் வைத்து என்னுடைய இருதயம் என்னை வஞ்சிக்காதபடிக்கு, நான் மோசம் போகாதபடிக்கு, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதில் நான் என்ன பண்ணணும்? கவனம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. மைண்டில் வரக்கூடிய எல்லா எண்ணத்தையும் நம்பாதீங்க தயவுசெய்து. உங்கள் எண்ணங்களை நம்பாதீங்க. உங்கள் எண்ணங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை அலைசி ஆராயுங்கள். சிந்தையில் வரது எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணக்கூடாது, சிந்தையில் வரக்கூடிய எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடாது. நல்ல எண்ணங்களை மாத்திரம் நம்புங்கள், கெட்ட எண்ணங்களை தூக்குங்கள். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது மிகவும் பயனுள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணி தொடர்ந்து பேசுவோம். God bless you. சோமனும் எல்லாரும் எழுந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவருடைய சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியும் உள்ளத்தில் புதுப்பியும், உமக்கு பிரியமாய் வாழ்வதில் கவனம் கொள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ச்சி அடைய, ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளையை ஜீவிப்பதில் கவனம் செலுத்தும் பொழுது மனுஷன் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்குறதில்ல, எங்கள் இருதயத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அவனுடைய இருதயத்துக்கு தக்கதாக அவனை ஆசீர்வதிக்கிறவர். மாலை வேளையில் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை உங்கள் முன்னால் நிலைவரப்படுத்துகிறோம். எங்களை கழுவுமுறை திரு ரத்தத்தாலே அரை நீங்க எங்களுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தீர்களா? ஆண்டவரே நாங்கள் கொண்டிருப்போமானால் நீங்க எங்க ஜபத்துக்கு செவி கொடுக்க மாட்டீங்க. இந்த நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். மனுஷனுக்கு உள்ளதை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் ஒருவனும் மனிதனை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்பா, இந்த நல்ல மாலை வேளையில் ஆண்டவரே, அன்றைக்கு அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்த அவனுடைய ஆண்டவர்